இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்குனாலும் செட் ஆகிற மாதிரி ஒரு குழம்பு இன்றைக்கி தாங்க எனக்கு வைக்க தெரிஞ்சுது. எங்கள் ஊரில் தட்டாம்பயிறுன்னு சொல்லுவோம் இந்த பயிரை. பாப்பா இட்லி கூட வச்சு சாப்பிட்டா, தம்பி சாப்பாட்டு கூட சூடாக வச்சு சோறு போட்டு சாப்பிட்டான். பாப்பா செமையாக இருக்குமா, அதுவும் இந்த குழம்புல உள்ள பயிறு அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினான். அந்த குழம்பு வைக்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4 கத்திரிக்காய், சின்ன சின்னதாக 4 தக்காளிங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 குட்டி குட்டியாக பல்லாரி வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் தேங்காயும் ஜீரகமும் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அப்புறம் குக்கரில் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், தட்டாம்பயிறு அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வச்சிடலாமா? அடுப்பில் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. அப்புறம் நான் கொஞ்சம் பாமாயில் எண்ணெயும் ஊற்றியிருக்கேன். அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெந்தயம் போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 10 பல் பூண்டை மத்து வச்சு நல்லா இடித்து போட்டிருக்கேன். இடித்தாதாங்க மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அதை வதக்கிறது எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, நல்லா அப்படியே ஒரு பொன் முருவலாக ஆகணும். வேகாமலும் இருக்கக்கூடாது, வெந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்படி இந்த மாதிரி இப்போ தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கணும். கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. அப்புறமா தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை இறக்கி விட்டாச்சு. தக்காளியை இறக்கி விட்டு நல்லா வதக்கணுங்க. இப்படி திறந்த மணிக்கு வச்சு வதக்குனா வதங்காது. அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு வதங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டு லேசாக ஒரு 2 கிண்டு கிண்டியை விட்டு அதனால் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. சமையலுங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே சமைக்க தெரிஞ்சிட்டா சமைக்கிறோம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் தப்பாக தான் வரும் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் சரியாயிடும். பழக 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 சரியாயிடும். எனக்கெலாம் சமையல் ஆரம்பித்த புதுசில் தோசை இட்லி கூட பண்ண தெரியாது. யாராவது சொன்னால் நம்புவீங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். தக்காளி பழம் தோல் தனியாக பழம் தனியாக வதங்கின உடனே அப்படியே சுருண்டு வரும். உடனே கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு, நம்ம ஆச்சி புளிக்குழம்பு பொடி இருக்குதுல்ல, அது ஒரு பாக்கெட். எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர் இருக்கோம். குழம்பு அதிகமாக வைக்கணுங்கிறதுனால ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். அதுவும் போக உரைப்பு இருக்காது, உரைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆச்சியில், அப்புறம் 1 ஸ்பூன் கொஞ்சமாக மிளகா பொடி. கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிடுங்க பிள்ளைகள். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும் நம்ம வீட்டில், இல்லைன்னா சாப்பிடாதுவ. அந்த மசாலாவை போட்டு நல்லா அந்த காய்கறியோடு பிரட்டிடுங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு டைம் இருந்தால், எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் பயிறு கூட போட்டு வேக வச்சிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த கத்திரிக்காய் கூடயே போடுங்க, நல்லாயிருக்கும். அப்படியே போட்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே லேசாக பப்புள்ஸ் மாதிரி வருது பாருங்கள், இந்த பக்குவம் வரணும். லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு இந்த பக்குவம் வரும்போது நம்ம குக்கரில் கரெக்டாக 4 விசில் விட்டாங்க. நம்ம அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், தட்டாம்பயிறு, காராமணி அப்படின்னு வாயில் வர மாட்டேங்குது. தட்டாம்பயிறு நம்ம அப்படியே பழகிட்டோம். காட்டில் போய் நாங்களே அறுவடை பண்ணி நாங்களே எடுத்து எங்கள் வீட்டுங்களுக்கு போக மீதியை நாங்கள் விலைக்கு போடுவோம். தட்டாம்பயிரை போட்டு நல்லா கிளறி கொடுங்க. தனியாக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஜீரகமும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். தேங்காய் தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் தேங்காய் இல்லாமல் எந்த குழம்புமே இருக்காதுங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நீங்கள் தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறதுக்கும் தேங்காய் ஊற்றி வச்சிங்கன்னா கூட 2 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்போட அளவை கூட்டலாம். அதுக்காகவும், அதுவும் போக அந்த தேங்காயில் இருக்கிற ருசிக்காகவும் நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க.
நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இந்த இடத்துல உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். நீங்கள் இந்த குழம்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்கா உங்கள் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் செஞ்சு பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணணும். நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் கிண்டி விடாட்டாலும் அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம இப்போ பாசிப்பருப்பு அந்த மாதிரி பருப்பு வகைகள் சேர்த்துருந்தா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு பச்சை வாடை போயிட்டு இந்த நேரத்தில் மல்லி இலையை தூவிக்கோங்க. மல்லி இலையை போட்ட உடனே அப்படியே ஒரு வரும் பாருங்கள், ஒரு வாசம். ஆனால் நிச்சயமாகவே கறிக்குழம்பு கூட தோற்றுரும். கையில் கொஞ்சோல ஊற்றி டேஸ்ட்டு பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பயிர் எந்த பக்குவத்தில் வெந்திருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இப்படி நசுங்கப்படணும், அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப குழஞ்சி புள்ளிச்சோறாக போனாலும் சாப்பிடும்போது கண்ணுக்கே தெரியாது. இந்த பக்குவத்தில் இருக்கும்போது பயிரை இறக்குனா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாதத்தோடு அப்படியே குழம்ப ஊற்றி கத்திரிக்காய் இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நான் தொட்டு பார்த்தேன் பார்த்தீங்களா, லைட்டாக அமுங்குச்சே, அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப இதை விட்டால் குழஞ்சிரும். அப்புறம் பாப்பா சொன்னால் அம்மா நான் இட்லி வச்சு சாப்பிட போகிறேன்னா, அதெல்லாம் பாப்பாவுக்கு ஒரு இட்லி காலையில் வச்சு இட்லி இருந்துச்சு. இட்லி கூட இந்த காராமணி காரக்குழம்பு ஊற்றி கொடுத்தேன். குழம்ப தொட்டு சாப்பிட்டுட்டு இந்த பயிரை ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டேன். மா சூப்பராக இருக்குமா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீ வச்சதே இல்லையே அப்படின்னா. நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே சாம்பார் புளிக்குழம்புன்னு வச்சா போர் அடிக்குதுல்ல. பாப்பா பயிரை பார்த்து பெருக்கி தின்னுட்டே இருந்தா. பயிர் நல்லா இருக்குமா, பயிர் நல்லா இருக்குமா, ருசியாக இருக்குமா அப்படின்ட்டு. சரி ஓகே, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் தம்பிக்கு சூடாக சாப்பாடு போட்டு சுட இருந்துச்சு. பானையில் தான் எப்போதுமே பொங்குவேன், இன்றைக்கி டைம் இல்லை, அதனால் ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். இப்போ நான் அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்குது. நல்லா சூடாக நம்ம தட்டாம்பயிறு காரக்குழம்ப ஊற்றி உருளைக்கிழங்கு முருங்கைக்காயோட தம்பிகிட்ட கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுமா, அடிக்கடி இதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான்.